தாயார் வந்து மடியில் வச்சுக்கிற ஒரு சிலை தான் இதில் வந்து இருக்குது. அவ்வளோ வந்து அழகான இடம், தென்னந்தோப்புகள் வயல்வெளிகள் எல்லாம் வந்து அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் வந்து கீழே இருக்குது. மடியில் வந்து நிறைய பாசி இருக்குது, அப்படி வந்து ஃபுல்லாக பாசி தான் இருக்குது. இப்படி குந்து இருந்து வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க. படி போட்டிருப்பாங்க, அந்த படியால் வந்து ஏறி வர்றதுமே சேஃப்டியாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கல்வாரி மலையில் வந்து நிற்கிறோம். இந்த மலையில் வந்து படியால் ஏறுறதை விட இப்படி கல்பாறை இருக்க மேலே ஏறி போகிறது சும்மா அட்வென்ச்சராக வேறு லெவலில் இருக்கும். அப்படியே வந்து ஏறி போயிட்டு மேலே உச்சிக்கு போயிட்டே எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நிறைய சிலையெல்லாம் இருக்குது, அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம். இடத்த பார்த்தீங்களா, அப்படி ஊட்டியில் வந்து ஊட்டியை பார்த்த மாதிரி இருக்கு. முன்னே என்ன புழுவடாப்பா. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உண்மையாக வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ மரங்கள் நிற்கிது பாருங்க கீழே. அப்படியே வந்து முன்னுக்கு நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்கிற சிலை வந்து முதலாம் நிலை இயேசு. எதை வந்து சித்தரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாமா, நான் வேறு லெவலில் இருக்கு இடங்கள். இது வந்து இதில் ரெண்டாவது சிலை. அப்படியே வந்து நடந்து போகும்போதே நிறைய சிலைகளை தான் அப்படியோ மேலே மேலே படித்தா ஏறிட்டு போகும்போதே ஒரு சிலையை வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ இங்கே இருக்கிற வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து இதுதான். இந்த மலை மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து சிலைகளை வச்சுருக்குறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே நடந்து போயிருக்கேன், சும்மா இடமும் வந்து அப்படியோ இயற்கையாகவே இருக்கிறதுல இதையும் சேர்ந்து நல்லாவே இருக்குது. இருக்கிற மூன்றாவது சிலை ஆனால் வந்து உடைச்சிட்டாங்க. யாரும் வந்து தலை பகுதியை மட்டும் உடைச்சிருக்கிறாங்க. இப்போயே நாங்கள் ஏறி போய் கொண்டிருக்கிறோம். அப்படியோ மேலே ஏற தொடங்கிட்டோம். மலை தான் அப்படியும், அந்த மலையால் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இங்கால வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தலையை உடைச்சி வச்சுக்கிறாங்க. எல்லா சிலைகள்லையும் வந்து கூடுதலாக தலையை வந்து உடைச்சி வச்சுக்கிறாங்க. இதில் எல்லாம் வந்து இது 5வது சிலை தான். ஆனால் எல்லா சிலைகள்லையும் வந்து தலையை உடைச்சி வச்சுக்கிறாங்க. தலையை உடையார ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவிட சிலையை மட்டும் யாரும் உடைக்கல. ஆனால் மற்ற சிலையில் வந்து தலையில் உடைச்சிருக்கிறாங்க. தலையில் உடைச்சி கீழே தான் அப்படியே போடப்பட்டிருக்குது. யார் வந்து இதை யாரும் வேணுமென்று தான் செய்கிறாங்க உலகிங்காலே. வீடியோ எடுக்காமல் சொன்னால் இந்த கீழே வந்து நிற்கிறதுக்கு வந்து இடங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாக வந்து இயற்கையை விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு லெவலில் இருக்கும். கீழே ஆடு மாடுகள் மேயதாக இருக்கட்டும். இங்கே கீழே இருக்கிற மரங்களை மட்டும் பாருங்கள், எவ்வளோ மரங்கள் வந்து கீழே அப்படியே வந்து நிற்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யாருக்கு எல்லாம் இந்த கல்வாரி மலை தான் இதுக்கு பேர் வந்து. இந்த கல்வாரி மலை யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இயேசுவோடைய 6ஆம் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படை வீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்வது போட்டிருக்கு. உண்மையாக வந்து யாரோ பெரிய வன்மத்தை வந்து கக்கி இருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொன்னால் தலைகளை மட்டும் யாரை உடைச்சி போட்டிருக்காங்க. தலைகள் கைகளை மட்டும் யாரை உடைச்சி போட்டிருக்காங்க. பெரிய வன்மத்தோட வந்து இதுக்குள்ள யாரோ வந்து செயற்பட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைக்கு போய்க்குள்ள வந்து இந்த பாதையால் நடந்து போகிற இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பாதையில் சும்மா வந்து நடந்து போயிருக்க பாதை அப்படியே வந்து அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. அதால் வந்து ஏறி போனால் ஈஸியாக போகலாம் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அதில் வந்து ஒரு படி கொண்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த படிக்கு தான் இப்போ போகிறேன் நடந்து. இதால் போகிறது நான் நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் செருப்போரோட வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதால் வந்து நடந்து போவோம். வந்து பார்த்திங்கன்னா இயேசுனுடைய 7ஆம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கிறார் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ உண்மையாக வந்து இதில் நிறைய இருக்கிறதுங்க அர்த்தம் தெரியாது என்னென்னு சொல்லி நான் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து எல்லா சிலைகளையும் வந்து உடைக்கப்பட்டிருக்குது. உடைச்சிருக்காங்க, தலைகளை மட்டும் உடைச்சிருக்காங்க. இயேசுவை விட்டுட்டு வந்து தலைகளை வந்து உடைச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த சிஷியன்மாரில் யாரோ வந்து பெருசாக கோவத்தில் இருக்கிறாங்க போல இருக்குது. அப்படி வந்து தலைகளையும் இந்த கைகளையும் வந்து உடைச்சி விட்டுருக்காங்க. உடைச்சி அப்படியே கீழே தான் போடப்பட்டிருக்குது எல்லாம். அப்படியே வாங்கி எப்படியோ வந்து நடந்து போகிறதுக்கு சும்மா என்ன சொல்கிறது கவனம் டீ கொண்டும் போயிடலாம். அதுக்கால நான் கிட்டவனோட போடுவேன். அதானே நடந்து போயிருக்கேன். உண்மையாக வந்து மலை ஏறக்க தான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இறங்கிக்க வந்து
ரொம்ப ஈஸியாக வந்து இறங்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்து ஒரு களைப்பாக வந்து எங்களுக்கே இருக்குது. உண்மையாக வந்து அதால் நடந்து வரணுமா, ஆனால் நாங்கள் வந்து அதால் நடந்து வரவே இல்லை. இதால் வந்து நடந்து போகிறோம். என்னென்னு சொன்னால் அது ஒரு விருப்பமாக இருக்குது எங்களுக்கு. அது இதில் வந்து இயேசுவின் 10ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதால் வரும்போது மெழுகுதிரியை வந்து கொளுத்திட்டு போவாங்க. நிறைய இடத்துல வந்து மெழுகுதிரி தான் அப்படியே கொளுத்திருக்கு. களைப்பாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு தண்ணியை கொண்டு வர இல்லைன்னு தண்ணி இப்படியான இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக தண்ணி கொண்டு வாங்க. நாங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்க 2-3 இடங்களுக்கு போய் இன்றைக்கு தண்ணி கொண்டு வந்தோம். சரியான இதாக கிடக்கு. ஆனால் உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அதான் படி. இதுக்கு வந்து ஏறி போகணும்னு சொன்னால் ஒரு கீழே நடந்து வரும்போது அதுலேயே படி போட்டிருப்பாங்க. அந்த படியால் வந்து ஏறி வர்றது உண்மையாக சேஃப்டியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அப்படி வரையில்லை. நாங்கள் வந்த வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறைகளுக்கு மேலே அப்படியே நடந்து தான் பாரோம். இது வந்து இப்படி போகிறது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஆனால் வந்து சேஃப்டி வந்து இருக்காது. ஆனால் நல்லா இருக்குது. இதில் வந்து 11ஆம் சிலைன்னு போட்டிருக்காங்களே. என்ன போடுறாங்க இதில் 11ஆம் நிலை, இயேசு வருந்திய குற்றவாளிகளுக்கு பேரின்ப உறுதி அளிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஸோ 12ஆவது சிலை வந்து இது வந்து மேலே தான் இருக்குது. கடைசி இடத்துல தான் வந்து இருக்குது. சின்ன சின்ன பாறைக்கு மேலே தான் ஒவ்வொரு சிலையுமே இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாறை ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு சிலை ஒன்று இருக்குது. அது என்ன சிலைன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்து இயேசு தனது அன்னையிடம் அக்கறை காட்டுகிறார் அப்படின்னு போட்டிருக்குது. இது வந்து இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு பிறகு வந்து நடக்கிற சம்பவங்களை குறித்து இதில் எழுதியிருக்கு. ஸோ அங்கால போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு மாதிரி நடந்து இந்த மேலே வந்து வந்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சிலை இருக்குது. 13ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார்னு போட்டுக்கிறது. இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவை வந்து அடக்கம் பண்ணின இடம் அப்படின்றது வந்து இன்னொரு இடம் இருக்குது. வீடியோவில் நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான ஒரு பாறைக்கு மேலே வந்து கொண்டு போய் வைட்டு கடைசியாக வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. அது வேறு லெவல். இப்படியெல்லாம் வந்து ஓடி வராதங்க, பிறகு வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லக்கூடாது. ஸோ பார்த்து வந்து பத்திரமா வாங்க. உண்மையாக வந்து அந்த படியால் ஏறி நடக்கிறத விட இப்படி வந்து ஏறி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்வென்ச்சரை விரும்பக்கூடிய ஆக்களுக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்படியான இடங்களுக்கு இப்படி ஒரு பாதையால் மேலே ஏறி வாருது. ஸோ அங்கால வந்து அந்த இயேசு அடக்கம் பண்ண கல்லறை இருக்குது. அதையும் ஒருக்கா போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கடைசியாக இயேசு மடியில் இது வந்து அடக்கம் செய்த இடம் இல்லை. இது வந்து என்ன இடம்னு சொன்னால் அன்னை மரியாள் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. அதை வந்து கடைசியாக வந்து சிலுவையால் இயேசுவை வந்து அப்படியே இறக்கி தாயார் வந்து மடியில் வச்சுருக்கிற ஒரு சிலை தான் இதில் வந்து இருக்குது. நினைக்கிறேன் இதில் வந்து அடக்கம் செய்த சிலை இல்லை போல், இல்லாட்டி வேறு எங்கே இருக்கோ தெரியல. இங்கே உள்ள வாரது வந்து எப்படி இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த 12ஆவது சிலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்குது. இது வந்து ரொம்ப உயரமான இடம். அங்கால வந்து கிட்ட போகிறது வந்து சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எவ்வளோ பள்ளம் கொண்டு பாருங்க. கீழே அப்படியே வந்து பள்ளம், பெரிய பள்ளம் தான். இதை விட ஒரு பெரிய பள்ளம் அங்கால இருக்குது. அதை நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வாரத்துக்கு உண்மையாக வந்து வேர்த்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வேர்த்தாக இருக்கும். ஸோ இந்த கடைசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கே புரியும். பாருங்கள், நினைக்கிறதில்ல முக்கால்வாசி அவனியாக வந்து பார்க்கலாம் போல இருக்குது மேலே ஏறி வந்தால். ஆனால் இதில் வந்து நிற்கிறது வந்து ரொம்பவே பயமாக தான் நிற்கும். ஸோ மேலே வந்து ஏறி வாரத்துக்கு உண்மையாக வந்து ஒரு பிரயோசனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சொன்னால் தெரியும். கடைசியாக வந்து கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆலயம் மாதிரி கட்டியிருக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் இது. சொன்னால் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இருங்க, வந்து இருந்து ஆறுதலாக வந்து கொஞ்ச நேரம் இருந்து இந்த இயற்கையை வந்து
இப்படி குந்தி இருந்து உட்கார்ந்து இருந்து வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கால்வாசி பவுனியாக வந்து கீழே பார்க்கலாம். அவ்வளோ வந்து அழகான இடம், தென்னந்தோப்புகள் வயல்வெளிகள் எல்லாம் வந்து அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் வந்து கீழே இருக்குது. சும்மா வந்து ஏறி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வாரத்துக்கு வந்து பார்க்கக்கூடியது வந்து ஒரு வேர்த்தான ஒரு இடம்னு சொன்னால் இதைத்தான் நான் சொல்லுவேன். சும்மா வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கண்டிப்பாக வந்து எங்கிட்ட சேனலை புதுசாக பார்க்கலங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி வந்து நிறைய இடங்களுக்கு வந்து சுற்றி வீடியோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறீங்க இல்லை, ஏன்னு எனக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கீழே இறங்கி போகிறது கண்ட்ரோல் பண்ண முடியாத வேகத்தில் வந்து கீழே இறங்கி போகலாம், நடந்து போகலாம். நடந்து போகும்போது அந்த வேகம் கூடிக்கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே நாங்கள் இறங்கி போய் பார்க்கலாம் அப்படியா இருக்குன்னு சொல்லி. உண்மையாக வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து நடந்து போய்க்குள்ள அப்படி தான் இருந்தது. ஏறும்போது தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து வந்தோம், அந்த பாறைகளுக்காக நடந்து வந்தாங்க. படியாக நடந்து வரல, பாதையாக நடந்து வந்தாங்க. அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாங்க. ஸோ இனியும் வந்து படியால் தான் தங்கி போகிறோம். தங்கி போய் வேகமாக போகலாம் வந்து நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து இருந்து ஒரு இடத்துல ஆறுதலாக இருந்து இப்படி வந்து இங்கே இருக்கிற இயற்கையை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டை போங்க. போகும்போதாவது இந்த படியால் இறங்கி போகணும்னு சொல்லி இந்த படிக்கு கிட்ட வந்து இந்த படியால் இறங்கி போகலாம். பாடி வழக்கம் என்னன்னு சொன்னா பாதைகளால் ஏறி வரைக்கும் நிறைய இடங்கள்ல அந்த கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால சறுக்காமல் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். படிகளில் வந்து நிறைய பாசி இருக்குது. அப்படி வந்து ஃபுல்லாக பாசி தான் இருக்குது. கவனமாக வந்து ஏறி வரும்போது கவனமாக நடந்து வாங்குது. நடந்து வரும்போது அந்த பாறையில் நடந்து வந்து நாங்கள் இப்படியே வந்து மரத்துக்கு இடையால் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். வரும்போது நாங்கள் அந்த பாறைகளால் நடந்து வந்தாங்க. போகும்போது இந்த மரங்களுக்கு நடுவால் நடந்து போகிறோம். சும்மா வந்து இதுக்கும் ஒரு நல்லா தான் இருக்குது. இவ்வளோ மரங்களை வந்து இந்த இயற்கையோட ஒரு வாழ்வை வந்து விட்டு விலகி வந்து வெளியில் வந்துட்டேன், நகரத்துக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்படி வந்து மரங்கள் மலைகள் இதுகள் எல்லாம் வந்து பார்த்தா ஒரே பூரிப்பாக இருக்குது. முன்னால் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டை வந்து படிச்சுட்டு இருக்க போங்க. இதில் வந்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்து போட்டிருக்குறாங்க. எதுவும் எழுத வேண்டாம், அப்புறம் வந்து மரம் வெட்டுவது, இப்படியான வந்து சாராயம் குடிக்கிறது இதுகளை வந்து தடை செய்ய சொல்லி வந்து இதில் போட்டிருக்குறாங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கண்டிப்பாக வந்து எங்கிட்ட சேனலை புதுசாக பார்க்கலங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி வந்து நிறைய இடங்களுக்கு வந்து சுற்றி வீடியோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறீங்க இல்லை, ஏன்னு எனக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.